subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆண்டவரை, நீர் அருகில் இருக்கின்றீர். உம் வழிகள் எல்லாம் உண்மையானவை. இன்றும் உள்ளவராய் நீர் இருப்பதால் தொடக்கத்திலிருந்து உம் ஒழுங்குமுறைகளை அறிந்துள்ளேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த இணையதளத்தின் வாயிலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த கல்வாரி பலியில் பங்கெடுக்கும் உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பலவீனங்கள், இயற்கைக்கும் மனிதனுக்கும் செய்த எல்லா தவறுகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உமது வல்லமையை எம்முள் தோண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியதலும், அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளாம் நாங்கள் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள். அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறை திரு வார்த்தைகள் 21 மற்றும் 24 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும்
பாறையின் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நிகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே நம் அடித்தளம். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்று நாம் இயேசுவே என் அடித்தளம், இயேசுவே என் கற்பாறையாக இருக்கின்றான், இயேசுவே என் வாழ்வின் மையம், இவ்வாறாக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ அந்த இயேசுவை மையமாகிய தொடங்கிய வாழ்வு ஒரு முழுமையுடையதாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள்தான் புனிதர்கள். அன்னை மரியாவும் சரி, இயேசுவை பின்பற்றிய, கடவுளை பின்பற்றிய ஒவ்வொரு புனிதரும் சரி, இயேசுவை மூளைக்கொள்ளாக கொண்டிருந்தார்கள், இயேசுவை அடித்தளமாக கொண்டிருந்தார்கள். எனவேதான் இன்று அவர்கள் பெரிய புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களை, புனித பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவை ஏற்பதற்கு முன்பாக, கிறிஸ்தவராக மாறுவதற்கு முன்பாக, கடவுளின் பிள்ளையாக மாறுவதற்கு முன்பாக அவர் கடவுளுக்கு கூடாத காரியத்திலே, கடவுளை விருப்பமில்லாத காரியத்திலே யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ அவர்களை அடித்து கொல்லும் அளவுக்கு அவன் மனதிலே நஞ்சு விளைக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த அளவுக்கு கொடூரமாயிருந்தார், கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தார். என்று இயேசுவை அடித்தளமாக கொண்டு தன்னுடைய வாழ்வை தொடங்கினாரோ அன்று அவர் இறைப்பணியிலே அவர் முழுமையாக இருந்தார். இதனால்தான் அவர் இன்று பெரிய புனிதராக, திரு அவையின் தூணாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் இயேசுவை அடித்தளமாக இட்டு தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார். நாமும் இன்றைய நாளில் சிறப்பாக இயேசுவை போன்று நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களிலே நற்செய்தியிலே குறிப்பிடுவது போல இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். பல்வேறு சபைகளிலும் பல்வேறு இடங்களிலும் ஜெப கூட்டங்களிலும் திருப்பலியிலும் அன்பியங்களிலும் பல்வேறு ஜெப கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் அதிலெல்லாம் நாம் கேட்கின்றோம், ஆனால் அதன்படி வாழ தவறுகின்றோம். எனவேதான் சில நேரங்களில் நமது நம்பிக்கை வீண் போகின்றது, நமது வேண்டுதல் கேட்கப்படாமல் போகின்றது. அப்போ நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? இந்த இறைவார்த்தையை வாசித்து அதன்படி நம் வாழ்வையை அமைத்து கொள்கின்ற பொழுது நமது வாழ்வு எந்த துன்பம் வந்தாலும் நாம் மனம் தளர்ந்து போக முடியாது. நான் உண்மையிலேயே இயேசுவை நம்பி இயேசுவை என் அடித்தளமாக கொண்டு நான் செயல்பட்டேன் என்றால் ஒருபோதும் இந்த துன்பங்களை கண்டோ, இந்த மனிதர்கள் தரும் இந்த சிறு சிறு தவறுகளை நிமித்தமோ அல்லது இவர்கள் தரும் துன்பத்தை கண்டு நாம் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இயேசு எனது அடித்தளமாக இருக்கின்றார். ஒவ்வொரு புனிதரைத்தான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். என்னதான் அவர்கள் கிறிஸ்துவின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டாலும், புனிதர்களாக இருக்கட்டும், திருத்தூதர்களாக இருக்கட்டும், என்னதான் அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு, இயேசுவை அடித்தளமாக கொண்டு அவர்கள் செயல்பட்டதினால் இன்று அவர்கள் புனிதராக, அனைவரும் மதிக்கத்தக்க எடுத்துக்காட்டான வாழ்ந்ததால் இன்று அவர்களை நாம் பின்பற்றுகின்றோம். துன்பங்களை கண்டு அவர்கள் ஒருபோதும் துவண்டதில்லை. ஏனென்றால் இயேசு அவருக்கு அடித்தளமாக இருக்கின்றார், இயேசு அவர்களோடு இருக்கின்றார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அவர் இயேசுவை அடித்தளமாக கொண்டதால், இயேசுவை தனது மூளைக்கல்லாக கொண்டதால் அவர் எல்லாத்தையும், எல்லா துன்பங்களையும்
தாங்கிக் கொண்டு ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஆமான் பாதங்களே, இன்று நாமும் இயேசுவை மூளைக்கல்லாக கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை இன்னும் 3 வாரங்களிலே நாம் மகிழ்வோடு கொண்டாட இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இயேசுவின் பிறப்பை கொண்டாட அர்த்தமுள்ள வகையில் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நான் இயேசுவை மூளைக்கல்லாக, இயேசுவை அடித்தளமாக, அந்த உலகமே கொண்டாடுகின்ற, உலகமே போற்றுகின்ற இந்த கிறிஸ்து உலக அரசரின் பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்றால் நான் அன்னை தெரசாவை போன்ற அதே போன்று புனித கபிலசை போன்று மக்களுக்காக என்னை அர்ப்பணிக்கின்றாங்க. இதன் நிமித்தம் எனக்கு வரும் துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இயேசுவை அடித்தளமாக கொண்டிருந்தால்தான் அதை நான் ஏற்க முடியும். இல்லை என்றால் நான் பாதியிலே விட்டு விடுவேன். அப்போ இயேசு என் அடித்தளமாக இருக்கிறேன், என் குடும்பத்தின் அடித்தளமாக இருக்கிறேன். நான் வேலை செய்யும் இடங்களிலே இயேசுவின் அடித்தளமாக இருக்கின்ற பொழுது இந்த மனிதர் வரும் துன்பங்களோ துயரங்களோ எனக்கு ஒரு பயனும் இல்லை. அந்த துன்பங்கள் ஒருபோதும் எனக்கு தீமை விளைக்காது. ஏனென்றால் இயேசு என்னோடு விளைவிக்கின்றார். இப்போ இயேசுவை நான் அடித்தளமாக கொண்டிருந்தால் துன்பத்தை கண்டு ஒருபோதும் துவண்டு விட மாட்டேன். ஈவன் நம்முடைய உயிரை வாங்கினால் கூட இயேசு என்னோடு இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியிலே குறிப்பிடுவது போல சிலர் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மனநிலையை என்ன செய்ய மாட்டாங்க, கடைபிடிப்பது கிடையாது. எனவே தான் ஆண்டவர் என்று சுத்தி காட்டுகின்றார். சில நேரங்களில் நாமும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்போம், ஜெப கூட்டத்துங்களுக்கு போவோம், ஆராதனையில் பங்கேற்போம். ஆனால் வீட்டிற்கு சென்று பழையபடி சொல்வாங்களே, ஒரு பழமொழி சொல்வார்கள், பழையபடி கதவை திறந்து, அந்த இதில் அப்படி இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின்படி ஒரு மாற்றம், சிறிய மாற்றமாக இருக்க வேண்டும். அப்போ இறை வார்த்தை வாசிப்பது மட்டுமல்லாது அதை வாழ்க்கையிலே, அதை என்னுடைய குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். நான் பணி செய்கின்ற இடங்களை ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஆண்டவர் சொல்கின்றார் நமக்கு, நீங்கள் ஏழைகளோடு உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள், இதனால் இறை ஆசீர் உமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சீராக்கின் ஞான நூல் அழகாக எடுத்து இயம்புகின்றது. அதே போன்று நீங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுது, என்னிடம் காணிக்கை செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிடத்திலே மனத்தாங்கள் கொண்டிருந்தால் முதலில் நீங்கள் உங்கள் காணிக்கை அப்படியே பலிப்பிடத்து முன் வைத்துவிட்டு முதலில் சென்று அவர்களுடன் நட்புறவு கொள்ளுங்கள், அவரிடம் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இன்று இந்த திருவருகை காலத்திலே முதல் வாரத்திலே நம்மை அழைக்கின்றார். எனவே சிந்தித்து பார்ப்போம், நான் இறை வார்த்தையின்படி என் வாழ்வை அமைத்துக் கொள்கின்றேனா? இயேசுதான் அந்த இறை வார்த்தை, இயேசுதான் என் அடித்தளம், இயேசுதான் என் வாழ்வின் அடித்தளம், இயேசுதான் என் வேலையின் அடித்தளம், இயேசுதான் நான் செய்யும் ஒவ்வொரு செயல்பாட்டின் அடித்தளம். அந்த இயேசுவை மூளைக்கல்லாக கொண்ட புனிதர்களை போன்று, தூய பவுலை போன்று, அன்னை தெரசாவை போன்று, புனித கபிலசை போன்று, புனித அருளானந்தரை போன்று, புனித சந்தன மாதாவை போன்று, புனித அன்னாளை போன்று, புனித தோமையாரை போன்று எல்லா புனிதர்களுமே இயேசுவை அடித்தளமாக இட்டார்கள். இன்று அவர்கள் இறைவனுக்கு சாட்சியாக, ஒவ்வொரு ஆலயத்தின் பாதுகாவலராக, பாதுகாவலியாக, திருத்தூதர்களாக, இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பலியிலே சிறப்பாக ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி எங்களது வாழ்வை, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாமல் உம்மை அடித்தளமாக கொள்ள வரம் தாரும். சிறப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இறை வார்த்தையின்படி எண்ணம் இருப்பதை பகிர்கின்றவர்களாக, இறை வார்த்தை இயேசுவை அடித்தளமாக இட்டு என்னுடைய நான் சகோதர சடத்தில் உறவை புதுப்பித்துக் கொள்கின்றவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக, தம்முடைய விருப்பத்திலிருந்து மக்களுக்கு யாரெல்லாம் திக்கற்றவர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பல்வேறு நோயினால் அவதியுறுகின்றார்களோ, தனிமையில் இருக்கின்றார்களோ, அவர்களோடு நமது உறவை புதுப்பித்துக் கொள்வோம், அவர்களோடு நமது நேரத்தை செலவிடுவோம். நிச்சயம் நாம் கடவுளின் பிள்ளைகளாகவும் இயேசு நமது அடித்தளமாக இருக்க வரம் வேண்டுவோம். சிறப்பாக நம்மையும் நமது குடும்பங்களையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நாமும் இத்திருப்பலியை வரம் வேண்டுவோம். இயேசுவே,
இந்த அடித்தளமாக இருந்து, எங்கள் குடும்பத்தின் அடித்தளமாக இருந்து, இந்த நாட்டின் அடித்தளமாக இருந்து எங்களை வழிநடத்தும் என்று திருப்பலியிலே சிறப்பாக வர வேண்டுவோம். இயேசுவை நமது கற்பாறை, இயேசுவை என் அடித்தளம் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய மானையை பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றளவுமை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றம் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் அறிஞரின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. ஆகவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாக கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதரும் முதன்மை வானதோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியமின் கிண்ணத்தையும் எடுத்து இன்னும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஓர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிணத்தையும் கொடுக்கின்றோம். ஒன்றும் ஒன்று ஒளியும் பெரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டினவே மக்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் பங்களும் எங்களை தூய ஆவியார் தாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியரான் எல்லா திறனை அனைவரோடும் திரு அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, இந்த கல்வாரி பலியிலே உமது அன்பு பலியிலே ஜெபிக்கின்ற இது ஒவ்வொரு மக்களையும் இந்த நிலத்தின் வாயிலாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அடித்தளமாக இட்டு அதற்கேற்றாற்போர் இந்த திருவரை காலத்திலே எங்களால் முடிந்தளவுக்கு அன்போடும் மன்னிப்பிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் மற்றும் எங்களிடம் இருப்பதை சிறப்பாக ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டு இறை வார்த்தையின்படி அடித்தளமாக நீரே எங்கள் அடித்தளம் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் கொடுமையில் இருந்து போன ஒவ்வொருவரின் ஆன்மாவும் மெத்திலை பாய்ச்சடையும்படியாக உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அடைக்கலான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலும் குந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழி வந்ததை பெற்று ஒன்றுமனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்லவமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி யாதொரு துன்பமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெட்டி செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தலுக்கும் எங்களுக்கும் ஒளிந்திரேன். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராம் திருவின் விசுவாசத்தை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தை வழங்குவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு அடித்தளமாயிருப்பது போல நாமும் இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இன்று நம்மை அழைக்கின்றார். இந்த விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தூய நம்பிக்கையும் மாபெரும் கடவுளின் மாட்சிமிக்க வருகையும் எதிர்நோக்கி நாம் நீதியுடன் பக்தியுடனும் இவ்வுலகில் வாழ்வோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பையின் மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே நம் அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு
உமக்கு நன்றி. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாறையில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவை உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமயம் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.